இந்த லாங் வீக்கெண்ட் உண்மையாகவே அமெரிக்கா இந்தியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாங் வீக்கெண்ட் தான். அதற்கு காரணம் யூஎஸ்ஏஸ் மாற்றி மாற்றி அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு பாலிசி மெமோ ரிலீஸ் ஆச்சு, அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு இடையில அதாவது இந்த 13B படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மூவியில் நடக்கிறதெல்லாம், சீரியல் நடக்கிறதெல்லாம் அப்படியே நிஜ வாழ்க்கை நடந்துட்டுருக்கும். அப்போ அந்த போலீஸ்காரர் ஒன்று சொல்லுவார், ஸோ மெயின் கேரக்டரே பார்த்து அந்த சீரியலில் அந்த சைடு கேரக்டர் மிஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஏன்னா சைடு கேரக்டரில் அந்த போலீஸ்கார் வருவார், ஸோ அதை மிஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த கேரக்டருக்கு என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பாருங்க அப்படிங்கிறார். அந்த மாதிரி இந்த மெயினான நிறைய விஷயம் போகும்போது சைடில் ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது, அதை நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பாங்க. அது என்னன்னா யூஎஸ்ஏ சொல்லிட்டாங்க, இந்த வருஷம் ஃபினான்ஷியல் 2026க்கு இதுக்கு மேலே கேப் லிமிட் இல்லைப்பா, இதுக்கு மேலே க்ரீன் கார்டு கொடுக்கறதுக்கு எங்கள்கிட்ட இல்லை இந்தியாவுக்கு அப்படின்னு. ஸோ நிறைய பேர் இதை ஒரு பேட் நியூஸாக பார்க்குறாங்க. பட் நான் இது ஒரு குட் நியூஸாகவும் பார்க்குறேன். அதுக்கு என்ன காரணம் நம்ம வீடியோக்குள்ளே போய் விவாதிப்போம். ஏன் இதை நான் குட் நியூஸ் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு. நிறைய விஷயங்கள் தொட்டு பேச போகிறோம், நிறைய நம்பர்ஸ் பார்க்க போகிறோம், நிறைய கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என் நண்பர் ஒரு மேக்புக் ஏர் நல்ல ஆஃபர் இருக்குமா அப்படின்னு கேட்டார். ஸோ அமேசானில் செக் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அதை நான் நோட் பண்ணேன். அது என்னென்னா, அமேசானில் நான் அந்த மேக்புக் ஏர் பற்றி செக் பண்ணிட்டு இருக்கும்போது இதை விட நல்ல ஆஃபர் ஈபேயில் இருக்குது அப்படிங்கிறது கேபிட்டல் ஒன் ஷாப்பிங்லேருந்து எனக்கு ட்ரிகர் ஆச்சு. ஸோ இந்த கேபிட்டல் ஒன் ஷாப்பிங் நண்பர் தான் ரெக்கமெண்ட் பண்ணார். ஸோ என்னோட க்ரோமில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தேன் அந்த எக்ஸ்டென்ஷனை. ஸோ சூப்பரான ஒரு விஷயமா என் நண்பர்கிட்ட கேட்கும்போது அவரும் சொன்னார், ஆமாம் நான் கேமராலாம் அதில் வாங்கியிருக்கேன், நிறைய டீல்ஸ் அவங்களே காட்டுவாங்க, அதாவது ப்ரைஸ் மேட்ச் பண்ணி எங்கே ரொம்ப கம்மியான ப்ரைஸ் இருக்குது நம்ம தேடுற ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. ஈவன் நீங்கள் இந்த சைட்குள்ளே போனீங்கனாலுமே நிறைய ஆஃபர்ஸ், ஈவன் ஹோட்டலுக்குலாம் இப்போ நம்ம சம்மர் வரப்போது நிறையா ஹோட்டலாக புக் பண்ணுவோம் இல்லையா, $100 ஆஃப் $250 போட்டுருந்தாங்க. சூப்பரான ஆஃபர்ஸ்லாம் ரன் பண்ணுறாங்களே அப்படின்னு பார்த்துருந்தேன். அது ஒரு கேஷ்பேக் சைட்ஸ் தான், அதில் நிறைய ஆஃபர் ரன் பண்ணுவாங்க. ஈவன் நீங்கள் வேறு ஏதாவது சைட் போகும்போது அதில் கூப்பன் கோட்லாம் இருந்தால் அதெல்லாம் அவங்க கூட அப்ளை பண்ணுறாங்க. நல்ல ஒரு எக்ஸ்டென்ஷன் ப்ளஸ் நல்ல ஒரு ஆப்பாகவும் இருக்குது கேபிட்டல் ஒன் ஷாப்பிங். முக்கியமான இன்னொரு விஷயம், $80 கொடுக்குறாங்க நியூ யூசருக்கு. உங்கள் ஸ்க்ரீனில் QR கோட் இருக்கும், ஜஸ்ட் நீங்கள் அதில் ஷாப்பிங் பண்ணிங்கன்னா போதும், $80 உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இந்த நேரத்தில் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக எதாவது வாங்கணும்னா இந்த $80 நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஸ்க்ரீனில் QR கோட் இருக்குது, யூஸ் பண்ணி பாருங்கள். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். ஸோ இந்த லாங் வீக்கெண்டில் இந்த ஒரு விஷயமும் வந்துருந்துச்சு. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்தியாவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நம்பர் எங்களுக்கு கேப் லிமிட் முழுவதும் முடிஞ்சுது அப்படின்னு. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த கேப் லிமிட்னா என்னன்னு பார்த்துருவோம். எல்லாருக்குமே தெரியும், எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்டு வீசாவுக்கு ஒரு வருஷத்துக்கு 1,40,000 நம்பர் தான் கொடுப்பாங்க, ப்ளஸ் அன்யூஸ்டு ஃபேமிலி பேஸ்ட் க்ரீன் கார்டு கொடுப்பாங்கன்னு வச்சிங்களேன். ஸோ இது எல்லாமே சேர்த்து ஒரு தொகை வரும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு இந்த வருஷம், அதாவது ஃபினான்ஷியல் இயர் 2026 பார்க்கும்போது 1,40,000 காங்கிரஸ் நிர்ணயிச்ச கேப் லிமிட் ப்ளஸ் 46,000 எக்ஸ்ட்ரா அன்யூஸ்டு ஃபேமிலி பேஸ்லேருந்து வந்துச்சு. ஸோ அதை கூட்டி பார்க்கும்போது 1,86,000 வந்துச்சு. ஸோ இதில் 5 கேட்டகரிக்கும் பிரிப்பாங்க. அதாவது EB1க்கு 28.6, EB2 EB3க்கும் 28.6, முதல் 3 கேட்டகரிக்கு 28.6ன்னு பிரிச்சுருவாங்க. EB4 அண்ட் EB5க்கு 7.1ன்னு பிரிச்சுருவாங்க. அப்படி பிரிக்கும் போது 28.6ல் 7% தான் இந்தியா யூஸ் பண்ண முடியும். ஸோ 28.6ன்னு பார்க்கும்போது இந்த 1,86,000ல் ஒரு 1,000 வருதுன்னு வச்சுங்களேன். வெறும் 7% தான் இந்தியா யூஸ் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் ஒரு 3,710 வரும்னு வச்சுங்க. அவ்வளோதான் இந்தியா யூஸ் பண்ண முடியும். ஸோ EB1 EB2 EB3 மேக்ஸிமம் இந்தியா 3,710 தான் யூஸ் பண்ண முடியும். ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு யூஸ் பண்ணலன்னா அது யூஸ் பண்ணலாம். பட் என்ன பிரச்சனை இருந்துச்சு, 3 கேட்டகரியுமே ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு கரண்ட்டில் இல்லை. முன்னாடி இப்போ தான் கரண்ட்டில் வச்சுருக்காங்க, பட் முன்னாடி அதில் இல்லை. ஸோ அதனால் எல்லோரும் யூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. நமக்கு இதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியல. ஸோ நமக்கு இதுக்கு மேலே யூஸ் பண்ணணும்னா ஒரே வழி தான் இருந்தது, அது அன்யூஸ்டு க்ரீன் கார்டு நிறையா வரணும். லாஸ்ட் 10 வருஷம் எவ்வளோ அன்யூஸ்டு ஃபேமிலி பேஸ்ட் க்ரீன் கார்டு வந்துன்னு பார்ப்போம். ஸோ அந்த நம்பர்ஸ் உங்கள் ஸ்க்ரீன்லேயும் பார்க்குறீங்க. ஃபினான்ஷியல் 2026, அதாவது கரண்ட் இயர் பார்க்கும்போது 46,000 அன்யூஸ்டு ஃபேமிலி பேஸ் வந்துச்சு. அதை வச்சு தான் 1,86,000 நம்பர் வந்துச்சு. 2025 ரொம்ப கம்மி தான், 10,000 தான் வந்துச்சு. 2024 20,791 வந்துச்சு. பட் அந்த கோவிட் அப்போ தான் என்ன ஆச்சுன்னா வெளிநாட்டிலேருந்து யாருமே உள்ளே வர முடியல. அதனால் ஃபேமிலி பேஸ்ட் க்ரீன் கார்டு மேக்ஸிமம் பண்ணுறது யூஎஸ்ஏக்கு வெளில தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க உள்ளே வர முடியல. அதனால தான் நம்பர்ஸை பாருங்கள், 2021 1,22,000 அன்யூஸ்டே வந்துச்சு. மொத்தம் பார்க்கும்போது 2,62,000. ஸோ அதான் அந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு க்ரீன் கார்டு கிடச்சிது. ஃபினான்ஷியல் இயர் 2022 பாருங்கள், 1,41,000. அதாவது கடந்த 10 வருஷத்தில் ஃபினான்ஷியல் இயர் 2022 தான் பொண்ணான வருஷம். 1,41,000 வந்துச்சு. மொத்தமாக பார்க்கும்போது 2,81,507. ஸோ சூப்பராக வந்துச்சு. அதுவே கோவிடுக்கு முன்னாடி உள்ள நிலைமையை மட்டும் பாருங்கள். 2019 1,918, 2018 222, 2017 அதுவும் இல்லை 0. ஸோ இப்படி தான் இருந்தது. ஸோ இதுலேயும் தெரிய வந்தது, கோவிட் அப்போ ஒரு நல்ல ஸ்பைக் அடிச்சுது. அதன் பிறகு 2024 25 கொஞ்சம் இறங்கி இருந்தது.
26 திரும்ப 46 ஏறி இருக்கு. ஸோ இந்த கிராஃப் கண்டிப்பாக அடுத்த வருஷமும் ஏறும். 100% ஷூராக சொல்லுவேன். 46,000 வந்திருக்கா, இதை விட தாண்டி தான் வரும். ஒரு கட் ஃபீலிங்கே இருக்கு, டபுள் த ரேட் வரும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதாவது வந்து இப்போ 46,000 வந்திருக்கா, கண்டிப்பாக ஆல்மோஸ்ட் 80,000க்கு மேலே வரும். கண்டிப்பாக குறைந்தபட்சம் 80,000 வந்துடும். அதுக்கு மேலே எவ்வளோ வருதோ அது எல்லாமே ஜாக்பாட் தான். இதை ஏன் நான் வந்து நல்ல விஷயம்னு சொல்கிறேன், எல்லாரும் வந்து பதட்டமாக இருக்கும் போதுனா, நீங்கள் உங்கள் ஸ்க்ரீன்லேயும் பார்ப்பீங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி EB2 கேட்டகரிக்கு இந்தியாவுக்கு இதுக்கு மேலே கொடுக்கறதுக்கு எங்களுக்கு வீசா இல்லை. ஸோ EB2க்கு நாங்கள் 28.6 கொடுப்போம். அதில் 7% தான் ஒரு கண்ட்ரி யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்தியர்கள் முழுவதும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் நல்ல விஷயம் சொல்லியிருக்கேன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வருஷம் 3710 வந்துச்சு. ஸோ அட்லீஸ்ட் அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் கொடுத்துட்டாங்க பாருங்க. ஏன்னா சில வருடங்கள் பார்க்கும்போது வேஸ்ட் பண்ணுவாங்க. எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்டு க்ரீன் கார்டு வேஸ்ட் பண்ணால் அவ்வளோதான், யாருக்குமே பயன் இல்லாமல் போயிடும். அட்லீஸ்ட் ஃபேமிலி பேஸ் வேஸ்ட் பண்ணால் எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்க்கு வரும். எம்ப்ளாய்மெண்ட் பேஸ் வேஸ்ட் பண்ணால் யாருக்குமே பயன் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன் இது நல்ல விஷயம்னு. ஃபேமிலி பேஸ் ஒரு வருஷத்துக்கு வந்து 2,26,000 கேப் லிமிட்குள்ளே. அது வந்து நிறைய இமிடியேட் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் கேப் லிமிட் எல்லாமே கொடுத்துட்டு இருப்பாங்க. பட் கேப்னு ஒரு ஃப்ளோர் செட் பண்ணாங்க 2,26,000. இந்த 2,26,000த்துக்குள்ள யூஸ் பண்ணலன்னா அது அப்படியே வந்து எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்க்கு வரும். ஸோ அதான் சொன்னால் கண்டிப்பாக 80,000த்துக்கு மேலே தான் அடுத்த வருஷம் வரப்போகுது அப்படின்னா நம்ம கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்கோம் என்ன நடந்துட்டு இருக்கு வெளியில். அதுவும் மிக முக்கியமாக அவுட் சைட் யூஎஸ் என்ன நடந்திருக்கு, எவ்வளோ வந்து நிறைய ப்ராசஸ் வந்து நம்ம பார்த்துட்டே இருந்தோம் இல்லையா. சோஷியல் மீடியா வெட்டிங் போட்டிருந்தாங்க, நிறைய பேக்ரவுண்ட் செக் போட்டிருந்தாங்க. ஸோ நிறைய பேரால் உள்ளே வர முடியலங்கிறது தான் உண்மை. ஸோ அதனால் அந்த நம்பர்ஸ் வரும். இன்னும் மிக முக்கியமான ஒரு விஷயமும் நான் சொல்ல வேண்டியது, அது என்னன்னா வந்து இது வரைக்கும் பார்க்கும்போது நமக்கு வந்து EB2 ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு கரண்டில் இல்லை. பட் ஜூன் 2026 விசா புல்லட்டின் முன்னாடியே கரண்டில் வந்துருச்சு. பட் இப்போ கரண்டில் இருக்கிறதுனால என்ன விஷயம்னா, ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டுக்கு ஸ்டில் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஸோ அதில் கரண்டில் வச்சிருக்காங்க. கண்டிப்பாக அங்கே ஒரு ரிசர்வ் நம்பர் வச்சிருப்பாங்க, ரைட். அதை வந்து கண்டிப்பாக வந்து இந்தியாவுக்கு இதுக்கு மேலே கொடுக்க போகிறதில்ல. அதான் சொல்லிட்டாங்க லிமிட் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அட்லீஸ்ட் எது குட் நியூஸாக இருக்கணும்னா ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு கரண்டில் இருக்குது. பிகாஸ் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு கரண்டில் இருக்குது இதே நம்பர். அதாவது இப்போ வந்து 01 செப்டம்பர் 2013 இருக்கா, இன்னும் கொஞ்சம் கூட ரெட்ராகஸ் ஆகலாம். பிகாஸ் இப்போ தான் சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த வாரம் தான் சொல்லியிருக்காங்க கதவு சாத்தப்பட்டது, இதுக்கு மேலே EB2 கொடுக்கறது எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு. ஒருவேளை 01 செப்டம்பர் 2013 இருக்கிறவங்களுக்கு இப்போ கொடுக்க முடியாதுன்னா கொஞ்சம் ரெட்ராகஸ் பண்ணி கூட வைக்கலாம். பட் அது வந்து இப்போ ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் எனிவே இது எல்லாமே அக்டோபரில் ரீஃபில் பண்ண போகிறாங்க. அக்டோபரில் ரீஃபில் பண்ணும்போது ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு கரண்டில் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு சூப்பர் அமௌண்ட் இந்தியாவுக்கு வரும், ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டுக்கு பெரிய அமௌண்ட் வரும். அவங்களுக்கு கரண்டில் இருக்கிறதுனால அவங்களுக்கு தேவைக்கு அதிகமாக இருந்ததுன்னா அது அப்படியே இந்தியாவுக்கு வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ அது நல்ல நியூஸ். ஸோ அதனால தான் சொல்கிறேன் இது வந்து நான் ஒரு நல்ல நியூஸாக தான் பார்க்குறேன், கெட்ட நியூஸாக பார்க்கல. இன்னொரு கேள்வி எல்லாருக்கும் இயல்பாக எழக்கூடிய கேள்வி என்னன்னா, EB2 ஓகேப்பா ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிட்டாங்க, இந்த EB3 ஏன் ரெட்ராகஸும் ஆகலை, அது ஏன் கேப் லிமிட் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலை அப்படின்னா, மைட் பி EB3ல இன்னும் கொஞ்சம் பேக்ரவுண்ட் செக் அதிகமாக இருந்திருக்கலாம், இல்லை அதுக்குள்ள அப்ளிகேஷன் நிறையா இருந்திருக்கலாம், அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கான நேரம் அதிகமாக இருந்திருக்கலாம். ஸோ என்னன்னு நமக்கு இப்போ தெரியாது, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கு மேலே EB3 ரெட்ராகஸ் பண்ணுவாங்கன்னா வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இப்போ நீங்கள் EB2 வந்து நம்ம பார்த்தோம் போன தடவை ரெட்ராகஸ் ஆச்சு, அதாவது ஜூன் 2026 விசா புல்லட் ரெட்ராகஸ் ஆச்சு. அதே நேரத்தில் என்ன சொன்னாங்க, அவ்வளோதான் இதுக்கு மேலே கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு. ஸோ அதே மாதிரி சுச்சுவேஷன் EB3லையும் வரலாம். பட் நான் திரும்ப அகைன் சொல்கிறேன், அதெல்லாம் நினச்சி ஒரி பண்ணி ரொம்ப குழப்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பிகாஸ் ஸோ ஃபார் 2026 பார்க்கும்போது ஒரு சூப்பரான ப்ராக்ரஸ் தான் விசா புல்லட்டினில் வந்திருக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, போன வருஷத்தையும் இந்த வருஷத்தையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். உங்கள் ஸ்க்ரீனில் இந்த நம்பர் பார்க்குறீங்க, அதாவது செப்டம்பர் 2024, அதோட வந்து 2024 முடிஞ்சு 2025 எடுக்கும்போது அக்டோபர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இந்த 2025 ஃபுல்லாக வந்து எவ்வளோ மூவ் பண்ணியிருக்காங்க ஃபிஸ்கல் இயர் பார்க்கும்போது, EB1 வெறும் 7 நாளுங்க, EB2 5.5 months, EB3 6.5 months, EB4 தான் அன்அவைலபிள் மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றி கவலை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. EB5 மோசம், ரெட்ராகஸ் 2.5 years. ஸோ பார்க்கும்போது ஃபிசிக்கலி 2025 ஒரு பொன்னான வருடமாக அமையல. ஸோ இந்த மாதிரி ஒரு மோசமான வருடமாக தான் அமைஞ்சிருந்தது. நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் எவ்வளோ அன்யூஸ் வந்து 2025 வந்துச்சுன்னா வெறும் 10,000 தான். ஸோ 10,000 வச்சுட்டு இந்த ப்ராக்ரஸ் வந்து 2025 காமிச்சாங்க. 46,000 வந்துச்சு. அதை வச்சு எவ்வளோ ப்ராக்ரஸ் வந்து 2026 இது வரைக்கும் காட்டியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ அந்த நம்பர் உங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. EB1 வந்து 10 months, வெறும் 7 நாள் இந்த இடத்துல 10 மாதம் வந்து ப்ராக்ரஸ் காமிச்சிருந்தாங்க. EB2 வந்து 8 months. அதான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் வந்து ஐயோ கதவு மூடிச்சுன்னு நினைக்காதீங்க, 8 மாதம் மூவ் பண்ணியிருக்காங்களேங்கிற ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கே அப்படின்னு அது ஒரு பாசிட்டிவாக பாருங்கள். ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு கரண்டில் இருக்குன்னு பாசிட்டிவாக பாருங்கள். EB3 வந்து 6.5 months தான் மூவ் பண்ணியிருக்காங்க. EB4 ரீஓப்பன் பண்ணி 15 ஜூலை 2022 வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க.
ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. பிகாஸ் EB4 வந்து நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் ரிலீஜியஸ் கோயிலில் வேலை பார்க்குறவங்க அதை யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து அன்அவைலபிள் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி 2019 இருந்துச்சு. இப்போ 2022 நல்ல ப்ராக்ரஸ். ஆல்மோஸ்ட் வந்து 1000 days மூவ் பண்ணியிருந்தாங்க. அதை ஒரு நல்ல விஷயங்க. அடுத்து வந்து நம்ம EB5 பார்க்குறோம். அதுவும் அட்வான்ஸ்டு 30 மாதம், ஆல்மோஸ்ட் 29.5 months. லாட் ஆஃப் குட் திங்ஸ் நான் பார்க்குறேன். மொதல் விஷயம், அவங்க வேஸ்ட் பண்ணாமல் கொடுத்து வச்சுருக்காங்க. ரெண்டாவது விஷயம், ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட்லாம் கரண்ட்டில் இருக்குது. எனக்கு இன்னும் கான்ஃபிடென்ட் இருக்குது. EB1 ரொம்ப அட்வான்ஸாக தான் அக்டோபரில் போகுது. EB4 அன்அவைலபிள் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு 1000 நாட்கள் மூவ் பண்ணி 2022 கொண்டு வந்திருக்காங்க. EB5 29.5 months அட்வான்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே ஒரு நல்ல விசா புரோட்டீன் எப்படி இருக்க முடியும்? ஸோ நான் அதான் சொல்கிறேன், எல்லாத்தையும் வந்து ஒரு ஐயோ இப்படி நடக்குதுன்னு பேனிக் ஆகாதீங்க. இப்படி நடந்திருக்கேன்னு சந்தோஷப்படுங்க. அந்த மாதிரியான ஒரு நியூஸாக தான் நான் இதை பார்க்குறேன். ஓகே, இப்போ க்ளோஸ் பண்ணால் என்ன, இன்னும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 4 மாதம் திரும்ப ரீஓப்பன் பண்ண போகிறாங்க. அதற்குள்ளே நிறைய பேருக்கு இந்த தாட் ப்ராசஸ் வரும். ஸோ இப்போ EB2 க்ளோஸ் பண்ணிட்டாங்களே, EB3 நம்ம டவுன்கிரேட் பண்ணிக்கலாமா அப்படின்னு. பட் அது உங்களை பொறுத்து, உங்கள் அட்டார்னிட்டி கேட்டுங்க, எம்ப்ளாயர்ட்டு கேட்டுங்க, ஒர்த்தான்னு பார்த்துங்க. ஏன்னா EB3 வந்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஏன்னா EB2 EB3 ஒரே நம்பர் தான் கிடச்சிருக்கு. ஸோ இது எல்லாமே கொடுத்து முடிச்சிட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் இது கொடுத்து முடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தமாக இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் அட்டார்னிட்டியும் உங்கள் எம்ப்ளாயர்ட்டையும் கேட்டு இந்த மாதிரி டவுன்கிரேடு இந்த கேம் விளையாடலாமா என்னன்னு நீங்கள் வந்து பார்த்துருங்க. பிகாஸ் நீங்கள் ஒரு 4 மாதம் பொறுத்திருந்தீங்கன்னா திரும்ப அக்டோபரில் எல்லாமே வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஏன்னா இந்த 4 மாதத்துக்குள்ளே உங்களால் வந்து எல்லாமே ப்ராசஸிங் பண்ண முடியுமா அப்படிங்கிறது நீங்கள் வந்து பாருங்கள். அது ஒர்த்தா அப்படின்னு வந்து பாருங்கள். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து முடிவெடுங்க. ஸோ EB1 நிறைய பேர் வந்து L விசாவில் இருக்கவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நல்லா போயிட்டு இருந்த நேரத்தில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரி பண்ணாதீங்க. ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் கரண்டில் இருக்குது. அது மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஸோ அக்டோபர் விசா அப்படின்னு வெயிட் பண்ணுங்கள். EB3 மட்டும்தான் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் கரண்டில் இல்லை, ஃபஸ்ட்டு 3 கேட்டகரிஸ் பார்க்கும்போது. பட் பொறுத்திருந்து பார்க்கணும். மைட் பி வந்து அது என்ன ரீசன் நல்லா புரிஞ்சிக்க முடியுது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வருவாங்க. அதை ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். அவங்க வந்து இந்த H1B ரவுட் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நேராக I-485 பண்ணி I-140 பண்ணி I-485 பண்ணி க்ரீன் கார்டு வாங்கிடுவாங்க EB3 லேனில். அதனால தான் வந்து ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு EB3 லேன் ரொம்ப பெருசாக இருக்குது. இதை வந்து எதோட பொருத்தி பார்க்கணும். இப்போ ரீசனாக பாலிசி மெமோ கொண்டு வந்து மிக முக்கியமாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரவுட் போகக்கூடாதுங்கிறது தெளிவாக சொல்கிறாங்க. பிகாஸ் அது சிங்கிள் இண்டென்ட் விசா. நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி போயிடக்கூடாது, நீங்கள் H1Bக்கு வந்துட்டு தான் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அதனால தான் வந்து EB3 மட்டும் வந்து ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு வந்து கரண்ட்டில் இல்லை. ஸோ நமக்கு அங்கேயிருந்து வந்து ஸ்பில் ஓவர் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் EB3 வந்து எப்போ வேணாலும் வந்து EB2 மாதிரி வந்து இல்லை எங்களோட கோட்டா முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெட்ராகஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இல்லை இதே டேட்டை வச்சுட்டு அக்டோபரில் ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அதான் வந்து ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு கரண்ட்டில் EB1 EB2 இருக்கிறது எப்படி வந்து இந்தியர்களுக்கு பயனளிக்க போகிறது. அன்யூஸ்டு ஃபேமிலி பேஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 40,000க்கு மேலே, அதாவது வந்து 80,000க்கு மேலே தான் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து நமக்கு தெரிய வருது. அண்டு EB3 பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்க்கு அந்த சிங்கிள் இண்டென்ட் அந்த பாலிசி மெமோனால EB3 ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு நிறைய யூஸ் பண்ணாமல் போகும்போது அது வந்து இந்தியர்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஸோ இந்த பொறுத்து இருந்தால் பார்ப்போம். 4 மாதம் இருக்குது. பட் 4 மாதங்கிறது பெரிய விஷயங்க. ஏன்னா 4 நாளுக்குள்ளேயே 40 பாலிசி மெமோ வந்துடுச்சு. ஸோ 40 கிளாரிஃபிகேஷன் வந்துடுச்சு. ஸோ மண்டே சுற்றுது. பட் நான் சொல்கிறது இது எல்லாமே வந்து எப்படி வேணாலும் நீங்கள் பார்க்கலாம். இது எல்லாமே வந்து பேட் நியூஸாக பார்க்கலாம். இதில் உள்ள குட் நியூஸ் எடுத்தும் வந்து பார்க்கலாம். பட் க்ரீன் கார்டுங்கிற ஒரு லைனில் இந்தியர்களுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வச்சு பார்க்கும்போது இது வரைக்கும் ஒரு நல்ல ப்ராக்ரஸ் நடந்திருக்கா தான் நான் பார்க்குறேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.